வணக்கம் சார். நான் ஸ்டார் பிரியாணி. நான் இன்றைக்கி ஒரு புது டிஷ் ரெடி பண்ண போகிறேன். ஸ்டார் ஃபிஷ். இது வந்து வஞ்சரம் ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். இப்போது இந்த கட் பண்ணிட்டா சேம் சைஸ் இருக்கணும். இப்போ வந்து நான் மேக்னேஷன் பண்ண போகிறேன். இந்த மேக்னேஷனில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு போடணும், சால்ட் கொஞ்சம் போட்டு லெமன் எலுமிச்சை பழம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உருணுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அந்த பேஸ்ட் கொஞ்சம் போடணும். லைட்டாக பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேக்னேஷன் இப்போது சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. கலர் வந்து பாருங்கள், ஒரு ஃபிஷ் கலர் கூட கொஞ்சம் வேறு ஒயிட்னஸ் வந்து இருக்குது. இந்த ஒயிட்னஸ் வந்தால் நான் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து லெமன் சால்ட் நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் அமுக்கணும். அந்த வாட்டர் வந்து மீனில் இருக்கிற தண்ணி அதை வெளியே அனுப்பிடணும். இந்த தண்ணி வந்து வெளியே போயிடுச்சுக்க. அப்போ நான் வேறு பிளேட்டில் இதை வச்சு சைடில் வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொஞ்சம் கிரீன் சில்லி, கொஞ்சம் ஜிஞ்சர் சாப்பிங் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த ஒயிட் மசாலா இந்த பேஸ்ட் வந்து இது கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபிஷ் கூட இது நான் மேக்னேஷன் பண்ணணும். நல்லா மேக்னேஷன் பண்ணணும். மேக்னேஷன் பண்ணிட்டு இது ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இதை இப்படி மேக்னேஷன் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் மசாலா வந்து உள்ளே போகும், அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆச்சு. இது நான் இப்போ வந்து அதை தந்தூரில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். கம்பியில் வந்து இந்த ஃபிஷ்ஷு போடணும், கொஞ்சம் பார்த்து போடணும். ஆனால் ஃபிஷ் ஐட்டம்ஸ் வந்து நிற்க மாட்டா, ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும். மசாலா கொஞ்சம் லைட்டாக இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் ஒயிட் செஸ்மி வந்து கொஞ்சம் கார்னிஷிங் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். அதை நான் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து ஒயிட் செஸ்மி வந்து நல்லா செட்டப் பண்ணியிருக்கேன் இப்போ இதில். இப்போ வந்து நான் வந்து தந்தூரி உள்ளே நான் வைக்க போகிறேன். இப்போ ரெடி ஆச்சு சார். இப்போ நான் எடுக்க போகிறேன். இந்த மூடி எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணுறேன் சார். மேலே லைட்டாக பட்டர் ஆட் பண்ணுறேன் சார். ஆட் ஆயிடுச்சு. இது மேலே சும்மா கொஞ்சம் மேலே ஒரு 30 செகண்ட் சார். அந்த பட்டர் போட்டால் அந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். அதுக்கு ஒரு 30 செகண்ட் நான் சூடில் இப்போ வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து மைனஸ், இது வந்து கிரீன் சட்னி ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா ஸ்டார் பிரியாணிலேயே வந்துடுங்க. நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வணக்கம், நன்றி.